நடிகை த்ரிஷா அவங்களும் என்னோட மனைவியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு விஷ்ணு விஷால் அவரு பல உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு. சமீபத்துல விஷ்ணு விஷால் அவருடைய கட்டா குஸ்தி 2 படத்தோட வெளியீட்டு விழால நிறைய இடத்துல விஷ்ணு விஷால் அவரு கலந்துகிட்டு இருந்தாரு. சொல்ல போனா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கூட அப்பதான் சமீபத்துல பேசி இருந்தாரு. என்னோட உடல்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு, நான் இப்பதான் குணமாயிட்டு இருக்கேன், இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் சோர்வா இருக்கேன், என்னை பத்தி கேட்ட ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றின்லாம் சொல்லியிருந்தாரு. படப்பிடிப்பு இல்லாத நேரங்கள்ல கூட தன்னோட செல்ல பிராணிகளோட தான் விஷ்ணு விஷால் அவங்க அதிகமா செலவிடுவாங்களாம். அதே போலதான் த்ரிஷா அவங்களும். த்ரிஷா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட செல்ல பிராணிய மகள்னே சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல அழகான புகைப்படங்களை பதிவிடுறாங்க. இந்த செல்ல பிராணி எப்படி த்ரிஷா அவங்களோட வீட்டுக்கு வந்துச்சுன்னு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்காரு. கட்டா குஸ்தி 2 படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது, எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் ஆசையா வளர்க்கிற டெடி என்னோட நாயோட குட்டி தான் இசி, அதை தான் இப்ப த்ரிஷா அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்களும் என்னுடைய மனைவியும் நெருங்கிய தோழிகள், அதனாலதான் த்ரிஷாவோட வீட்டுக்கு நாங்க இந்த குட்டியை கொடுத்தோம், இதை இதுவரைக்கும் நான் எங்கேயும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல் வெளியானதும் ரசிகர்கள் ஆச்சரியத்துல இருக்காங்க. ஏற்கனவே த்ரிஷா அவங்க ரொம்ப ஆசையா வளர்த்த ஜோரோ அப்படிங்கிற ஒரு செல்ல நாய் உயிரிழந்துச்சு. அப்ப அவங்க பல நாள் மனம் முடிஞ்சு ரொம்பவே வேதனையில அழுத மாதிரி எல்லாம் புகைப்படங்களை பதிவிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப சேடா ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் த்ரிஷா அவங்களுடைய வீட்டுக்கு இந்த இசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியை குழந்தை போல அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படப்பிடிப்புக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் பிறந்த நாள் கொண்டாடினா கூட வீட்டுல அந்த இசை இல்லாம இருக்காது, த்ரிஷா அவங்க கூடவே இருக்கும், என்னோட மகள் மாதிரி அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இதுக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா அவங்களோட அவங்க செல்ல பிராணியோட போடுற நிறைய புகைப்படங்கள் லட்சக்கணக்கான லைக்களை வாங்கியிருக்கு. நிறைய பேர் பிறந்தா த்ரிஷா அவங்களுடைய வீட்டு நாயா வச்சு பிறக்கணும் அப்படின்னு எல்லாம் ஃபன் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷால் அவரோட டெடி நாயோட மகள் அப்படிங்கிறது இப்பதான் அவர் சொல்லியிருக்காரு. விஷ்ணு விஷால் அவருடைய கட்டா குஸ்தி படத்தோட வெளியீட்டுக்காக இப்ப ரொம்பவே தீவிரமான வேலைகள் எல்லாம் அவர் செய்துட்டு இருக்க நேரத்துல இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னது சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. த்ரிஷா அவங்களும் தொடர்ந்து பல பெரிய படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தன்னோட செல்ல மகள் இசையோட அவங்க அதிகமா நேரம் செலவிடுறாங்க. சமீபத்துல நிறைய சர்ச்சைகள்லயும் இந்த புகைப்படங்கள் சிக்கிச்சு. அதையெல்லாம் கடந்து இப்ப அவங்களோட வேலையில பிஸியா இருக்காங்க.